மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள், பிஆர்ஓ சித்திக் மற்றும் வருகை தந்துள்ள அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை, அதனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கை தட்டிடுங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் காணாத சுடர் அந்த திரைப்பட குழுவினருக்கு தான் போய் சேரும். இது கொஞ்சம் அப்புறமா பேசுங்களா. இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தேன், நல்லா அருமையாக இருந்துச்சு. சாங்ஸ் பார்த்தேன், அதில் 4 சாங்கும் நல்லா அருமையாக இருந்துச்சு. அதில் ஒரு இந்த பீச்சில் லவ் பண்ணுற மாதிரி ஒரு சாங் ஒன்று வந்திருக்கோம். அந்த தம்பி வந்திருக்காரா? தம்பி கொஞ்சம் கை தூக்குங்கப்பா. ஓகே, ஐ லவ் யூப்பா. எதுக்கு தெரியுங்களா, நீங்கள் அந்த பொண்ணு பின்னாலே ஓடினாலும் அந்த பாட்டு பார்க்கும்போது நான் உங்கள் பின்னால தான் ஓடிட்டு வந்தேன். நீங்கள் அந்த பொண்ணு அப்படியே இது பண்ணிட்டு போனாலும் நான் உங்களை இங்கேருந்து நான் உங்களை ஒரு இது பண்ணிட்டு தான் இருந்தேன். நீங்கள் இதை வச்சு ஏதோ எங்களுக்குள்ள ஏதோ வானவில் அப்படி இப்படின்னு எதுவும் நினச்சிடாதீங்க. ஆக்சுவலாக நான் அந்த தம்பியை லவ் பண்ணதுக்கான காரணம் என்னென்னா, அவரோட ஃபிசிக், உடம்பு நல்லா சூப்பராக வச்சுருக்கீங்க பிரதர். பேர்னா விஜயா? சூப்பர். ஜிம்முக்கெல்லாம் போகிறீங்களா? சூப்பர், வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு நடிகனுக்கு தன்னுடைய உடம்பு தான் முதல் மூலதனமே. ஸோ அதனால் உடம்பை நல்லா மெயின்டைன் பண்ணுறீங்க, உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்தோட இயக்குனர் ஜனகன் பேரே நல்ல வித்தியாசமாக இருக்குது. தங்கச்சி சொன்னாங்க இது ஜனநாயகன் அப்படி இப்படின்னு. உண்மைதான், ஜனவரியில் வர வேண்டிய ஜனநாயகன் இப்போது மார்ச்சில் வர போகிறாரு. என்ன பேர்? ஜனகன். ஜனகன், உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னோட ஆஃபீஸ்க்கு வந்தார், அப்போ பேசுகிறப்ப அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி இருந்தார். ஆனால் அங்கே ஆள் பார்த்த ஒல்லியாக இருந்துட்டு பார்க்குறதுக்கு தான் பீடி மாதிரி இருக்குது, ஆனால் கேடி வேலைலாம் பண்ணுவோம் போலையாப்பா. அது நீங்கள் எதுவும் தவறாதுன்னு எடுத்துக்காதீங்க. இந்த இடத்துல அவர் அந்த பேசுனதை சொல்கிறேன், அப்படியே பார்க்கறதுக்கு ஊசி பட்டாசு மாதிரி இருந்தாலும் அவரோட ஒர்க்குன்னு வந்தோன்னா சும்மா அப்படியே சர்றபடியாக படப்படன்னு வெடிக்கிறாரு. ஊசி மாதிரி இருந்தாலும் கடப்பாரி மாதிரி வேலை செய்வீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். எப்பேற்பட்ட பாறையாக இருந்தாலும் அடித்து உடைச்சிருவீங்க, உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுவும் இல்லாமல் அந்த இடத்துல உட்காந்துக்கு என் பக்கத்தில் தான் உட்காந்துரு இந்த காம்பேர் பண்ணுற தங்கச்சி. உங்கள் பேர் என்னம்மா? ஸ்ருதிகலை. அவங்க வந்து ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஏதோ விட்டாங்க, உடனே கடன்னு ஓடி வந்து அதை கரெக்ஷன் பண்ணுறாரு. இல்லைம்மா இது இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல ஒரு மணி நேரத்திலே இப்படின்னாக்க அந்த 20-30 நாள் அந்த ஷூட்டிங் போயிருக்கப்போ அப்போ அந்த நடிகைகள்கிட்ட எப்படி வேலை வாங்கியிருப்பார் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். உண்மையிலேயே அந்த சின்ன தீக்குச்சி தான் பெரிய ஃபயர் ஆகும். உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி இன்றைய கதாநாயகன் இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்தனா, அவரோட வீடியோ ஒன்று போட்டாங்க. அப்போ போடும்போது இந்த தங்கச்சி சொன்னாங்க அவருக்கு வந்து சிக்கன் பப்ஸு அப்படின்னு. அப்போ நான் நினச்சேன் சிக்கன் பப்ஸு கொடுத்து விட்டுருப்பார் போல அப்படின்னு. அப்புறம் ஒரு பாடலாசிரியர்கிட்ட கேட்டேன், ஜிஜு சார்கிட்ட, என்ன சார் சிக்கன் பப்ஸுன்றாங்களே அப்படின்னு. இல்லை சார் அவருக்கு அம்மா போட்டிருக்கு பாருங்கள், இதுதான் படுறான்னு சொல்கிறது. அப்புறம் அவர் சொன்னார் இந்த மாதிரி அம்மா போட்டிருக்கிறதுனால அவரால் வர முடியல அப்படின்னு. எனிவே அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இந்த படத்துக்கு பக்கத்துணையாக இருக்கும் ஜிஜு படிக்கல் சாருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் அவர் வந்து 4 பாட்டு எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு போலீஸ் கதாபாத்திரத்திலையும் நடிச்சிருக்காரு. அதையெல்லாம் தாண்டி தம்பிக்கு ஜனகனுக்கு பக்க துணையாக இருந்திருக்கிறாரு. இதை நான் கடந்த ஒரு மாதமாக அதை கவனிச்சுட்டு தான் வரேன். உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். அதனால தான் நீங்கள் பிறக்கிறப்பவே உங்கள் பேர் கூட ஜிஜு படிக்கல், படிக்கல்னால ஏறி வருது, தடைக்கல்னு வைக்கல, படிக்கல்னு வச்சுருக்காங்க. கையை தட்டாதீங்க, நானே தட்டுறேன். கஷ்டப்பட்டு ஒரு பாயிண்ட்டு யோசித்து வச்சு சொன்னாக்கா இப்படி யோசிச்சுன்னு இருக்கீங்களா? என்ன அந்த சிக்கன் பப்ஸ்ன்னு சொன்னாங்க, அதில் யோசனையில் இருக்கீங்களா?
நீங்களா தான் நினைச்சீங்களா? அப்படி படிக்கல் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறதுனால அவர் வந்து எல்லாரையும் ஏற்றி விட்டுட்டு தான் இருப்பார் நினைக்கிறேன். உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டுமல்ல, அவர் ஒரு இயக்குனர், கழிப்பறை அப்படின்னு ஒரு இந்த சமூகத்திற்கு ஒரு கருத்து சொல்ற ஒரு படமும் எடுத்திருக்காரு. அது விரைவில் அது ரிலீஸ் ஆகும். கண்டிப்பாக அதுவும் பல அவார்டு வாங்கும். ஏன்னா அதோட கதையோட கரு என்னன்றது எனக்கு தெரியும். அப்புறம் இந்த படத்திற்கு இது 5 பிரிவுகளில் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வேர்ல்டு ரெக்கார்ட் உலக சாதனை பண்ணியிருக்கு படம். 5 பிரிவில் பண்ணியிருக்கு. ஸோ இந்த காணாத சுடர் படம் உண்மையிலேயே ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போது இப்போ உள்ள இளவட்டங்கள் எல்லாரும் சேர்ந்து எங்களாலையும் பல சாதனைகள் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சாங்ஸ் எல்லாமே அருமையாக இருந்துச்சு. அதில் ஒரு சாங்கு வந்தே வந்தே மாதரம் இனி காஷ்மீர் கன்னில் பூ வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஓடாத அர்த்தம் அதனால் கண்ணு அப்படின்னு சொல்லிக்கிங்களா? அப்போ சொன்னார் பாடலாசிரியர் சொன்னாங்க, ஜிஜு படிக்கல் சார், அது வந்து கண்ணு இல்லைங்க கன்னு அப்படின்னாங்க. அது உண்மையிலே தான். அந்த கன்னில் பூ வந்துச்சுனாக்க சந்தோஷப்படுற முதல் ஆள், முதல் இந்தியன் அப்படின்றது நான் ரொம்ப பெருமைப்படுவேன். அதனால தான் அவரோட பாட்டில் கூட அந்த வந்தே மாதரத்தை சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த சால்வை போடும்போது சிலருக்கு வந்து அது ஒரு கிண்டலாக இருந்திருக்கலாம், சிலருக்கு அது நகைச்சுவாக இருந்திருக்கலாம், சில பேர் அது மோட்டிவேஷனாக எடுத்திருக்கலாம். ஆனால் நீங்களே யோசிச்சு பாருங்கள், அந்த ஒரு இயக்குனர்களும் அந்த இணை இயக்குனர், துணை இயக்குனர் எல்லாரும் வந்தாங்க, தங்கச்சிங்கெல்லாம் கூட வந்திருந்தாங்க. அவங்களுடைய அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்திருப்பாங்க. அப்போ தன்னுடைய மகனுக்கு தன்னுடைய மகளுக்கு அந்த ஸ்டேஜில் ஒரு மரியாதை கிடைக்காதா அப்படின்னு எவ்வளோ நாள் ஏங்கிக்கிட்டு இருந்துப்பாங்க. இந்த தங்கைகளும் தங்கச்சிகளும் அண்ணன்களும் தம்பிகளும் அவங்க படிப்பில் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினாங்களா, இல்லை அதுக்கு வந்து பரிசுலாம் வாங்கியிருந்தாங்களா என்னன்னு தெரியாது. ஆனால் இன்னைக்கு தன்னுடைய மகனாக இருந்தாலும் மகளாக இருந்தாலும் நாளைக்கு வந்து ஒரு சமுதாயத்தில் பெரிய ஒரு நிலைமையில வருவாங்க அப்படின்னு அந்த ஒரு கண்ணில் ஒரு எதிர்பார்ப்போட வந்து உட்காந்துருக்காங்க இல்லையா? அதுக்கு அந்த மரியாதைக்காக தான் அந்த சால்வை கொடுத்தது. தம்பி கூட என்னோட ஆஃபீஸ்க்கு வந்து எனக்கு சால்வை கொடுத்தப்போ நான் திருப்பி அவருக்கு தான் போட்டேன். ஏன்னா நான் எவ்வளோ பார்த்தாச்சு, எவ்வளோ தயாரிப்பாளர்கள், எவ்வளோ இயக்குனர்கள். இந்த மாதிரி தம்பிகள் இன்னும் நல்லா வளர்ந்து வரணும், பெரிய அளவில் வரணும். அதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணாத சுடர் உண்மையிலேயே நீங்கள் காண வேண்டிய சுடர். இந்த காணாத சுடர் ஒரு காவியம் படைக்கும் சுடர். இந்த காணாத சுடர் கால் பதிக்கும் சுடர். இந்த காணாத சுடர் காவல் காக்கும் சுடர். இந்த காணாத சுடர் கானம் பாடும் சுடர். இந்த இந்த காணாத சுடர் காலம் பதிக்கும் சுடர். இந்த காணாத சுடர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகி போச்சுப்பா. எனிவே இல்லை தண்ணி இருக்காமா? எனிவே இந்த காணாத சுடர் கண்டிப்பாக கண்ணாடி மாதிரி ஜொலிக்கும் சுடர். முடிவாக சொல்றேன், இந்த காணாத சுடர் கோப்ப மவன கரும்பு மாதிரி இனிக்கும் சுடர். இந்த வெற்றி விழாவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுவேன். இந்த படத்தில் நிறையா சகோதரிகள் நடிச்சிருக்காங்க, அவர்களுக்கெல்லாம் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போது சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, ஒரு அரசியல் உள்ள ஒரு முன்னாள் அமைச்சர் அவர்கள் ஒரு பெண்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மேடையில் சினிமாக்காரங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ இலக்காரமாக போச்சாங்க? அவ்வளோ இலக்காரமாக போச்சா? உங்களுடைய கட்சியிலையும் சினிமா நடிகைகள் இருக்காங்க, நடிகர்கள் இருக்காங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க. எதற்கெடுத்தாலும் சினிமா நடிகைகள், சினிமா நடிகர்கள். உங்களால் எந்த ஸ்டேஜிலையுமே உங்களுடைய தலைவர் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் அது செய்வோம், மக்களுக்கு இது செய்வோம் அப்படின்னு உங்களுடைய கொள்கைகள் என்ன, கோட்பாடுகள் என்ன, அதை பேசுங்க. அதை விட்டுட்டு நயன்தாரா அவங்க திருமணமாகி 2 குழந்தைக்கு தாயாக இருக்காங்க. நயன்தாரா மட்டுமா சொல்றீங்க? திரிஷான்னு சொல்றீங்க, கீர்த்தி சுரேஷ்னு சொல்றீங்க, குஷ்புன்னு சொல்றீங்க.
உங்களுடைய கட்சியிலையும் நான் வந்து பர்டிகுலராக அவரை மட்டும்தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல வரல. நான் பொதுவாக சொல்கிறேன். இந்த காணாத சுடர் இந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ்லேருந்து சொல்கிறேன். உங்கள் கட்சியிலையும் பல நடிகர் நடிகைகள் இருக்கிறாங்க. சினிமாவிலேருந்து வந்து பல சாதனைகள் பண்ணவங்க தான் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள். முதலமைச்சரான ஆனவங்க சினிமாவிலிருந்து வந்தவங்க தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் முதலமைச்சராக இருக்காங்க. சினிமாவிலிருந்து வந்தவங்க தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்காங்க. இன்னமும் யாரோ வரப்போறாங்க அப்படின்னு கூட எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நீங்க வேற எதுனா ஒரு ஸ்டேஜில் இருந்தால் கூட ஏதோ வாய் தவறி வந்துருச்சு அப்படின்னா கூட பரவாயில்ல. பெண்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டேஜில் ஒன்றும் இல்லை. ஒரு 10-20 நாளைக்கு முன்னாடி கூட பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சார் உங்களுக்கு ஹேட்ஸ்அப் சார், ஹேட்ஸ்அப். நீங்கள் கூட வாய் தவறி அந்த திரிஷான்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் உங்கள் மனமுருகி நீங்களே அதுக்கு ஒரு வருத்தமும் தெரிவிச்சிட்டீங்க. அதனால் உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. இப்படி ஒழுக்கமுள்ள சில அரசியல் தலைவர்களும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எதற்கெடுத்தாலும் சினிமாக்காரங்க அவ்வளோ கேவலமாக போச்சாங்க. சரி, நடிகைகளை விடுங்க, நடிகர்கள் அப்படி தான் எடுத்துக்கிறது. கமல் சார், சரத்குமார் சார், ரஜினி சார், விஜய் சார், அஜித் சார், இப்படி எல்லாருமே. இப்போ ரஜினி சார். அப்போ சினிமாக்காரங்களாம் உங்களுக்கு எப்படி, உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு மட்டும்தானா? யோசிச்சு பாருங்க. நாம அக்கா தங்கச்சிங்களோட தான் பிறந்திருக்கோம். தாய் இருக்காங்க. தாய்க்கு அவ்வளோ மதிப்பு கொடுக்கணுங்க. பெண்ணுக்கு தாய் மொழின்னு தான் சொல்றோம், தாய் நாடுன்னு தான் சொல்றோம். நீங்க வேணா நினைக்கலாம் நான் ஏதோ ஒரு கட்சிக்காக சப்போர்ட் பண்ணி ஒரு கட்சிக்காக ஆப்போசிட்டா பேசுறேன்னு. அட அம்மாலன்னு அவர் பேர் என்னப்பா, கிருஷ்ணமூர்த்தி, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சார், உங்களுக்கு தான் சொல்றேன். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சார், உங்களுக்கு தான் சொல்றேன். நான் எல்லா கட்சியில உள்ளவங்களுக்கு தான் சொல்றேன். தயவு செய்து பெண்களை இழிவுபடுத்தி பேசாதீங்க. அது நீங்க யார் முதலமைச்சர் ஆக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் அது பேக் ஃபயர் ஆகும். அதை நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் இல்ல, ஒரு மாவட்டத்திலையும் அவங்கவுங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு வரீங்க. அது மிகப்பெரிய தவறு. ஒருவேளை இதே நிலைமை நீடித்தால் விரைவில் நாடு முழுவதுமே கூல் சுரேஷ் கட்சி, சிஎஸ்கே கட்சியில உள்ள ஒரு தொண்டரும் ரசிகர்களும் சேர்ந்து மிகப்பெரிய போராட்டம் நடக்கக்கூடும். சில பேர் இந்த வீடியோ பார்க்கும்போது கூட நினைப்பீங்க, கூல் சுரேஷ் என்ன பெரிய இவரா, அவர் கட்சி இருக்கா அப்படின்னு. இப்பவும் சொல்றேங்க, ஒரு சின்ன எறும்பு தான் யானையே சாய்க்கும். அந்த நங்கூரம் தான் ஒரு கடலையே கப்பலை நிறுத்தம். பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தயவு செய்து இது யாரோட மனதையும் புண்படுத்தணும் அப்படின்றதுக்காக சொல்ல வரல நானு. அப்புறம் என்னங்க அரசியல், என்ன அரசியல்? அப்புறம் நீங்களே சொல்றீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்களே பேசுறது. நான் எல்லா கட்சியும் தான் சொல்றேன், இந்த கட்சி தான் அப்படின்னு சொல்ல வரல, எல்லா கட்சியிலும் தான் சொல்றேன். ஒரு கட்சியிலையுமே அந்த மாதிரி வல்கராக பெண்களை இழிவுபடுத்தி பேசக்கூடிய நபர்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க. தயவு செய்து பெண்கள் அந்த மாதிரி பேசாதீங்க. ஆண்களையும் தான் சொல்றேன், முக்கியமாக நடிகர்களை கூத்தாடின்னு சொல்றீங்க. இன்னைக்கு அவங்களுக்கு அந்த கூத்தாடி தான் தேவைப்படுறாங்க. நன்றி.